ஸோ இந்த மொக்க வாரம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரமாச்சும் நல்ல டாஸ்க்காக சுவாரஸ்யமாக கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்காக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே அதான் நான் சொன்னேன்ல, ஒரு வாரம் ஃபுல்லாகவே ஒன்றும் இல்லைனா வார கடைசியில் என்ன இருக்க போகுது பேசுன்னு சொல்லிட்டு லெட்டர் டாஸ்க் வச்சு ரொம்ப நேரம் ஓடிட்டாங்க. இவன் லெட்டர், அவன் லெட்டர், இது லெட்டர், அது லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டே எழுதிட்டே இருந்தாங்க. இந்த அன்பே கம்முன்ற லெட்டரில் கேட்கும்போது ஐயோன்ற மாதிரி இருந்துச்சு. போய் அந்த லெட்டர் கிழிச்சு போட்டுடலாமான்னு சொல்லிட்டு இந்த கனி டு பாரு, கனி பாருக்கு எழுதின லெட்டர் ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக, அதில் ஒரு பெரிய ஒரு டெப்த்தும் ஒரு இம்பேக்டும் இருந்துச்சு. இது பாவம் கனி அந்த அளவுக்கு பாருவால் இந்த வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்க சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா, இல்லாட்டி எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு கேம் தானே, ஏன் இவ்வளோ சீரியஸாக, அதாவது நாட்டுக்கே நான் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்கிறதா, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஆனால் ஓகே, எல்லாருமே ஒரே மாதிரி ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க மாட்டாங்களே. இப்போ விக்கல்ஸ் விக்ரமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, இந்த மாதிரிலாம் சண்டை போட்டதில்லை. பாரு ஒரு அந்த ஒரு ஒரு பேண்டரே அவருக்கு பர்சனலாக ஒரு ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அது நீடிக்கணும், நட்பாலாம் மாறிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வேற ஒரு அப்ரோச்சில் சொல்கிறாரு. எல்லாருமே அந்த மாதிரி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கனி மாதிரி ஆட்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் எடுக்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் அந்த லெட்டர் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த சீரியஸான சுச்சுவேஷன்ஸ்க்கு நடுவில் வழக்கம் போல் எஸ் கனியை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தோம். கனியோட சாரீ, க்ரீன் கலர் சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப லட்சணமாக, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்டு க்ரீன்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல் கொஞ்ச நாளாக, அது ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை, திவ்யா அவங்க என்ன பண்ணாலும் அழகாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி பிளாக் சாரீ அண்ட் அந்த ப்ளவுஸோட கலர்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரிவ்யூ என்னைக்காவது ரேண்டமாக பார்க்குறவங்களுக்கு யாரா இவன், என்னமோ இவன் போய் டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. பட் நம்ம அப்பப்போ கண்ணுக்கு அழகாக தெரிகிற விஷயங்களை ஓப்பனாக அன்னைக்கு சொல்லிடுவோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஏன்டா அவங்க கண்ணுக்கு ஆம்பளைங்க தெரிய மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிஞ்சாங்க. அமித்தோட சாரி ரொம்ப அழகாக இருந்துச்சு, போதுமா. ஸோ இதுதான் இந்த 3 பேரோடது நல்லா இருந்துச்சு. அப்புறம் எஸ் அது அப்புறம் இந்த அமித்தோட சாரின்றது ஒரு ஒரு அடிச்சு விட்டேன் அப்படியே காமெடின்ற பேரில் சில பேர் ஃபஸ்ட்டு கலாய்ச்சப்போ கமெண்ட் போட்டிருந்தீங்க. என்னென்னா இது கர்நாடகாவில் குறிப்பிட்ட சில பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற வழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அதெல்லாம் ஓகேங்க. இந்த குறிப்பிட்ட சில பேர் கர்நாடகா, அந்த ஊர் இந்த ஊர் அவங்க ஊர் வழக்கம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். காமெடியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா, அதில் யார் போட்டால் என்ன போடலன்னா என்ன, எனக்கு புரியுது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்கன்னு, ஆனால் காமெடியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த லெட்டர் டாஸ்க்கை ரொம்ப நேரம் இழுத்து நிறையா பேசினாங்க. அதில் ஒரு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இது யார் எழுதியிருப்பா அது யார் எழுதியிருப்பான்றது தான். பட் அது கீழேயும் சில பேருக்கு போட்டாங்க. அண்டு இந்த பார்வதிக்கு ஒரு குறும்படம் போட்டாங்க, இந்த சமையல் பண்ணுற காமெடி. குறும்படம்ன்றது ஆக்சுவலாக பிக் பாஸ் வரலாறில் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பெரிய இம்பேக்ட்ஃபுல்லான, அதாவது என்னைக்காவது ஒரு எபிசோடில் குறும்படம்ன்றது வந்துடாதா, அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லிட மாட்டாருன்னு ஏங்கிட்டு இருந்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் இந்த சீசனில் 2-3 குறும்படம் போட்டிருக்காங்க. பட் குறும்படம்னாலே ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம், ஒரு காமெடியான விஷயம், ஒரு மொக்க விஷயத்தை போட்டு அந்த வார்த்தைக்குண்டான ஃபயரே போயிடுச்சு. அது அவர் சொல்லும் போது கூட குறும்படம்னு சொல்ல முடியாது, குறும்பு படம் அப்படின்னு அதில் ஒரு வேர்ட் ப்ளே பண்ணுவார். ஆனால் விஜய் சேதுபதி அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதோட ஃபயர் போயிடுச்சுன்னு எனக்கு தோணுச்சு ஒரு பிக் பாஸ் ஃபேனாக யோசித்து பார்த்தேன். அப்புறம் இந்த யாரெல்லாம் நீங்கள் துண்டிக்கணும் நீடிக்கணும் அது கேட்டிருந்தாங்க. அதுவுமே அதாவது பேச எதுவுமே இல்லை, லெட்டரை ஃபுல்லாக ரீட் பண்ண விட்ருவோம், அப்புறம் யாரை துண்டிப்ப நீடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேச விட்றான்னு சொல்லிட்டு தான் ஓட்டினாங்க. அதில் நம்ம திவ்யா கணேஷ், அதாவது நம்ம ஜெனி கம்ருவை துண்டிக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப மனசுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா, கம்மு மேலே உனக்கு என்ன பொறாமையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அந்தளவுக்கு அவருக்கு சீன் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே ஜெனி வருது, என் செல்லம் உள்ளே வருது அப்படின்னு அந்த பாக்கியலட்சுமி பார்த்து அந்த ஃபேன் பாய் நான் பேசிகிட்டு இருந்தப்போ உள்ளே வேறு சில பேருக்கு பண்ண விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவே லாயக்கில்லைன்னு சொல்லிட்டு இந்த கம்ருதீன்லாம் அப்போ பீக்கில் இருந்தாப்புல, அதாவது பீக்குனா ப்ரோ இன்ஸ் ப்ரைம்னு வாங்கல, அந்த மாதிரி அது நல்ல விஷயங்களுக்கு சொல்லுவாங்க. இவர் பீக் சாக்கடையாக இருந்தார்ல. ஸோ அந்த ப்ரைம் பீக் சாக்கடையாக கம்ருதீன் உள்ளே இருந்தப்போ இவனை ஒன்றுமே சொல்லியே, மீடியா ஆளுன்ற சப்போர்ட்டா இல்லை, இவனெல்லாம் கேட்கக்கூடாது, திவாகர் மாதிரி யார் கேட்க அடித்தா கேட்க ஆள் இல்லாத ஆட்கள் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திமுறான்னு சொல்லிட்டு நிறையா
அடித்து தள்ளி பேசியிருந்தோம். திவ்யா கணேஷை வந்த அன்னைக்கே ஒரே போடு தான். அந்த ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட திவ்யா கணேஷ் வந்து அவர் அப்போ பேசுனது இப்போ பேசுனது எல்லாத்தையும் சுற்றி வச்சு இவன் எனக்கு லைஃப்பில் எங்கேயுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறத பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் அதோட மீனிங். ஓகேவா? உடனே வந்து சரி ஒழுங்க, எனக்கும் திவ்யா பிடிக்கும், கமருதீன்னு எனக்கு போட்டியாக அப்பப்போ தாடி வச்சுருக்காரு உள்ள, ஸோ இவருக்கு ஏதோ பொறாமல்லாம் யாரும் நினச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கும் சீன் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புருஷன் வந்து பொண்டாட்டியை துண்டிக்கிறாராம். கேட்ட கேள்வி என்னென்னா, இனிமேல் வாழ்க்கையிலேன்னு சேர்த்து அந்த இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. எப்பயுமே அந்த உறவே வந்து துண்டிக்கப்படணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு காலத்துக்கு போட்டார். அடிச்சாம்பார் பிட்டுன்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒன்றா விளையாடுறீங்க புருஷன் பொண்டாட்டின்ற அந்த ஒரு பிராண்டிங் பண்ணுறதுனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் என் பொண்டாட்டியை துண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயத்த சொன்னார். அதை வந்து விஜய் சேதுபதி காமெடியாக தான் பார்த்தாப்புல. அப்புறம் விக்ரம் வந்து பார்வதியை வந்து நீடிக்கணும்னு சொன்னது வந்து உண்மையாக விஜய் சேதுபதி கைத்தட்டி ரசித்தார். அது நல்லா இருந்துச்சு. சொன்ன விதமும் ஃபேக்காக இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு அவரோட அந்த ஜோனை விட்டு வெளியே வந்து அவரே ரியாக்ட் பண்ண வச்சு அவரே இன்னொரு குணாதிசயம் இருக்குல்ல எனக்குள்ள, நான் ஒரு பயங்கரமான ஒரு போட்டி புத்தி உள்ளவன், எனக்கும் கோபம் வரும், நானும் வந்து கிரிமினலாக சில விஷயம்லாம் யோசிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு பிக் பாஸ்க்கு அப்பப்போ தேவையான சில விஷயங்களை விக்ரம்ன்றாலும் வெறும் ஸ்டாண்டப் காமெடின்னு மட்டும் இல்லை, டம்மி பீஸ் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததுக்கு பாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதை நம்ம ஆடியன்ஸாக உணர்ந்தாலுமே தன்னைத்தானே அதை உணர்ந்து ஒரு எதிரியாக இருந்தாலுமே அந்த எதிரிக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்து அழகு பார்க்குறது இருக்குல்ல, அது வந்து உண்மையாகவே சூப்பர் பாயிண்ட்டு. விக்ரம் பேசின விஷயம் சூப்பராக இருந்துச்சு. அண்டு நம்ம கமருதீன் வந்து அந்த க்ரீனை யாருக்கு கொடுக்கலாம், வெளியே போனால் யார் வந்து இதே மாதிரி இருப்பா, யார் நமக்கு க்ரீன் சிக்னல் கொடுப்பா, மீல் சாப்பிட்லாமா, பரோட்டாவும் மட்டன் சுக்காவும் சாப்பிட்லாமா, நமக்கு எங்கே க்ரீன் சிக்னல் கிடைக்கும் இதில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன்ல அந்த மாதிரி அவர் ஒரு மனக்கணக்கு போட்டு இருந்திருக்காரு. நீ இப்படியே பேசிட்டே ராடே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ராடேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி போயிட்டாப்புல. திரும்ப வந்து பார்த்தா அரோராவுக்கு ஒரு காரணம் சொல்லி கொடுத்தாரு. சொன்ன காரணம் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. அப்போ வந்து இவர் ரிட்டனுக்கு நம்ம திவ்யாவுக்கு வந்து இவர் வந்து ரெட்டு கொடுத்தது வந்து தயவு செஞ்சு அந்த பக்கமே நீலாம் போயிடாத, ரொம்ப சந்தோஷம், அப்படியே ஓடி போயிருன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அரோரா வந்து பார்வதி வந்து அரோராவுக்கு க்ரீன் கொடுத்தாங்க, ஆனால் அரோரா பார்வதிக்கு வந்து ரெட்டு கொடுத்தாங்க. அது வந்து உண்மையாகவே அரோராவோட நேர்மையை காட்டுது. ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு ஒரு பொண்ணு கொடுத்துருச்சுன்றக்காக அதெல்லாம் நான் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி. நீ வந்து கம்முவோட பிஹேவியர் வச்சு தான் நீ என் கூட பழகுவியா, அப்படிப்பட்ட ஒரு ஆளே என் லைஃப்பில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தூக்கி எறிஞ்ச அந்த அரோராவுக்கு வந்து சல்யூட். சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு பாயிண்ட் சொன்னது. அண்டு சும்மா கமருதீன் வளைஞ்சிட்டு இருந்தால் திரும்ப அவனுக்கு தரணுன்ற அவசியம் இல்லை. அதை தாண்டி எனக்கு உண்மையாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வேறு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு விக்ரம் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. ஸோ அரோராவோட 2 செலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. அண்டு விக்ரமே வந்து சாண்ட்ரா கொடுத்தாரு, அதுவுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்புறம் வந்து நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. இது ஏன் என்ன திடீர்னு நோ எவிக்ஷன் எனக்கு புரியல. ஒருவேளை வேண்டப்பட்டால் வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷனா, ரம்யாவை ஏதோ ஒரு பெரும் புள்ளி தடுத்து காப்பாற்றி உள்ளே வச்சுருக்கு, அது யாருன்னு தான் என்னன்னு புரியலை. ரம்யா போக வேண்டியதா இல்லை கனி போயிடுச்சுன்னு நேற்றெல்லாம் அவ்வளோ நியூஸ் வந்துச்சு. உண்மையாகவே கனி தான் போயிருக்க வேண்டியதா, கனி அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மனசு வரலையா ஏன்னு தெரில. சம்மந்தமே இல்லாமல் நோ எவிக்ஷன், அதுவும் எப்படின்னு புரியல. அதுவும் ஆள் கணக்கு பார்க்குறதுக்கு எப்போயாவது நோ எவிக்ஷன் சொல்கிறது ஓகே, ஆனால் நோ எவிக்ஷன் சொல்லிட்டு உள்ளே இருக்கிற பழைய ஆள் திரும்ப உள்ளே அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ எங்கேயோ கணக்கு இடிக்குது. அடுத்த வாரம் 2 பேர் அமுச்சு விட்டா நியாயமாக போக வேண்டியது ரம்யா போயிடும், இன்னொரு ஆள் யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஆதிரையோட ரீஎன்ட்ரி எதிர்பார்த்தது தான். ஏன்னா அந்த பொண்ணு வெளியே போகும்போதே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆன் பார் வித் திவாகர்னு சொல்லலாம். திவாகரோட ஒரு படி கீழே நானுமே இவ்வளோ சீக்கிரம் போக வேண்டிய கண்டஸ்டண்ட்டே கிடையாது அப்படின்னு வந்து ஆதிரையோட எக்ஸிட் அப்போ நான் நிறையா பேசியிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஃபீலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால திரும்ப அமைச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல இன்க்ளூஷன் தான். இது வின்னரால் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளோ அட்வான்டேஜோடு வந்துட்டு வின்னரால் ஆன நியாயமே இல்லை. பட் ஒரு 80 நாள் 75 நாள் ட்ராவல் பண்ணி உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வந்து 75 நாள் டூ சூன் இப்போ தான் வந்திருக்குல்ல, அட்லீஸ்ட் ஒரு 80 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ரீஎன்ட்ரியில் நிறைய விஷயங்களை வந்து சுவாரஸ்யமாக மாற்றக்கூடிய ஒரு பவரோட ஆதிரை உள்ளே போயிருக்கு. விக்ரம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாப்புல, பட்ஜெட் பத்மநாபன் பிரபு மாதிரி. ஸோ இது எப்படி போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.